பரிசு போட்டி மூலம் நல்ல கவிஞர்களை தேர்ந்தெடுக்க முடியாது. சுஜாதா. குமுதம் இதழில் நான் SAP அவர்களின் மறைவுக்கு பின் சுமார் 1 வருடம் அதன் ஆசிரியராக இருந்தது உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கலாம். பெரிய பத்திரிகைகளில் போட்டிகளை அறிவிப்பதில் அபாயங்கள் நிறைய இருக்கின்றன என்பது அப்போது நான் கற்ற பாடம். இளையராஜா அவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது நான் உங்கள் குமுதம் பத்திரிகை மூலம் புதிய பாடலாசிரியர்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். அதனால் ஒரு பாட்டின் சந்தம் தருகிறேன். அதை வைத்துக்கொண்டு வாசகர்களை பாட்டு எழுதச் சொல்லுங்கள். அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் என்றார். அதை அடுத்து தானன முறையில் வாலி இதை தத்தகாரம் என்பார். ஒரு சந்தம் அனுப்பியிருந்தார். சுச்சுவேஷனையும் சொல்லியிருந்தார். அதை பத்திரிகையில் அறிவித்த பின்தான் தமிழ்நாட்டில் இத்தனை பாடலாசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. 1000 கணக்கில் பாடல்கள் வந்து குவிந்தன. அவற்றை சந்தத்துக்கு பொருத்தமானவையா என்று பாடி பார்த்து தேர்ந்தெடுக்க ஒரு உதவி ஆசிரியரிடம் நான் வேலையை கொடுத்த போது சில தினங்களில் அவர் கண் சிவந்து கடும் ஜுரத்துடன் விரல்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருக்க ஏறக்குறைய சந்நியாசம் வாங்கி செல்லும் நிலையில் என்னை சந்தித்தார். பக்கத்து வீட்டுக்காரர்கள் போலீசுக்கு புகார் செய்கிறார்கள் என்று சொன்னார். 1000 காதல் சந்தங்களை பாடி பார்த்ததன் விளைவு என்று நினைக்கிறேன். பலர் சந்தம் பொருந்தவில்லை என்றாலும் ஆவண செய்து நீங்களே திருத்து கொள்ள அனுமதி தருகிறேன். அதற்காக சன்மானத்திலிருந்து இசைஞானி குறைத்து கொண்டாலும் பாதகமில்லை என்று திருவிளையாடல் தருமி நாகேஷ் போல எழுதியிருந்தார்கள். எப்படியோ 1000 கணக்கில் இருந்ததை 20 குறைத்து ராஜா அவற்றை பாடி பார்த்துவிட்டு எல்லாமே அடாசு, இது கொஞ்சம் பரவாயில்லை என்று ஒரே ஒரு பாடலை தேர்ந்தெடுத்தார். கோவையில் ஒரு தமிழாசிரியர் அனுப்பிய பாடல் என்று நினைவு. அடுத்த வாரம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பெயரையும் முதல் வரியையும் அறிவித்தோம். அந்த பாடலை திரைப்படத்தில் பயன்படுத்துவார் இளையராஜா. பூஜையின் போது கவிஞர் அழைக்கப்படுவார் என்பதையும் அறிவித்தோம். போட்டி முடிந்தது என்று நான் விட்ட நிம்மதி பெருமூச்சு புரசைவாக்கம் கெல்லிஸ் பஸ் நிலையம் வரை கேட்டிருக்கும். ஆனால் விதி ஆசிரியர் அறையின் தென்மேற்கு மூலையிலிருந்து லேசாக சிரித்து கொண்டிருந்தது. பாடலின் முதல் வரியை அறிவித்த மறுநாளிலிருந்து அதே பாடலின் அதே வரிகளை தான் எழுதியதாக சில 100 கடிதங்கள் கூரியரிலும் நேரிலும் பதிவு தபாலிலும் மலிவு தபாலிலும் வர துவங்கின. எனக்கு வியப்பாக இருந்தது. இது எப்படி சாத்தியம்? எப்படி இத்தனை பேர் ஒரே பாடலை எழுதியிருக்க முடியும்? ரே பிராட்பரியின் த லாஸ்ட் நைட் ஆஃப் த வேர்ல்டு கதையில் வருவது போல ஏதாவது ஒரு தேவதை அனைவர் கனவிலும் ஒரே சமயத்தில் தோன்றி எடு பேப்பரை, எடு பென்சிலை, எழுதிக்கொள் என்று கட்டளையிட்டதா? புரியவே இல்லை. எனினும் எழுதியவரை புறக்கணிக்க முடியாது. அதனால் அவ்வாறு எழுதிய கவிஞர்கள் ஒவ்வொருவரையும் வரவழைத்து, எங்கே நீங்க அந்த பாடலை முழுக்க எழுதி காட்டுங்க, கையெழுத்தையும் பார்த்திடலாம் என்று சொன்னபோது பெரும்பாலானோர் அவசரமாக வேலை இருக்குதுங்க, மத்தியானம் வந்துடுறேங்க என்று காணாமல் போனார்கள். ஒரே ஒருவர் மட்டும் விடாப்பிடியாக நான் தான் அதை எழுதியது, பரிசு பெற்றவர் திருடிவிட்டார் என்று அங்கலாய்க்க யோசித்த நான் அவருக்கு ஒரு பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்க ஏற்பாடு செய்வதாக சொன்னேன். சொன்னவுடன் அவரும் விலகினார். அந்த படம் எடுக்கப்பட்டதா, பாடல் பாடப்பட்டதா போன்ற விவரங்கள் என்னிடம் இல்லை. ஆயினும் இந்த சம்பவத்தை நான் பின்னால் தீவிரமாக யோசித்த போது கிடைத்த பாடம், தமிழ்நாட்டில் குறுக்கு வழியில் புகழுக்கு ஆசைப்படுபவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். பரிசு பெற்ற பாடலின் முதல் வரியை அறிவித்தது நான் செய்த தப்பு. அந்த வரி முழு நிலவோ கனவோ அழகு தேவதையோ என்பது போன்ற உப்பு சப்பில்லாத வரி. தமிழ்நாட்டில் அத்தனை பேருக்கும் அது தோன்றி இருந்தால் அதில் வியப்பில்லை. ஆனால் இந்த சம்பவத்தில் நான் கற்றுக்கொண்ட நிஜமான பாடம், நல்ல கவிஞர்களை
வாரப்பத்திரிகையின் போட்டி மூலம் நிச்சயம் தேர்ந்தெடுக்க முடியாது என்பதுதான்.